12th standard business mathematics and statistics exercise 1.1 second sum. இங்கே A matrix கொடுத்திருக்காங்க, B matrix கொடுத்திருக்காங்க. Find the rank of AB and the rank of BA. So ரெண்டு questions இங்கே கேட்டிருக்காங்க. Rank of AB கண்டுபிடிக்கணும், rank of BA கண்டுபிடிக்கணும். First the rank of AB கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி AB உடைய அந்த product value multiplication value முதல்ல கண்டுபிடிக்கணும். A matrix B matrix ரெண்டு matrix மல்டிப்ளை பண்ணி அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ முதல்ல எடுத்து எழுதணும். ஏபி ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஏ மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் தான் பி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸு இங்கே எழுதியிருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்றது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1 1 into minus 2 minus 2 minus 1 into 5 minus 5. So next first row second column, next first row third column. Values இங்கே எழுதியிருக்கோம். அதாவது first row second column 1 into minus 2 minus 2 1 into 4 plus 4 minus 1 into 1 minus 1. Next first row third column 1 into 3 3 1 into minus 6 minus 6 minus 1 into minus 1 plus 1. Next second row first column 2 into 1 2 minus 3 into minus 2 plus 6 4 into 5 20. Then second row second column 2 into minus 2 minus 4 minus 3 into 4 minus 12 4 into 1 4. Next second row third column 2 into 3 6 minus 3 into minus 6 plus 18 4 into minus 1 minus 4. Next third row first column 3 into 1 3 minus 2 into minus 2 plus 4 3 into 5 15. Next third row second column 3 into minus 2 minus 6 minus 2 into 4 minus 8 3 into 1 3. Next third row third column 3 into 3 9 minus 2 into minus 6 plus 12 3 into minus 1 minus 3. இது அப்படி நம்ம சிம்பிளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். இப்போ இங்கே ஆன்சரை சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது 1 minus 2 minus 1 minus 1 minus 5 minus 6. ஸோ நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 2 plus 4 plus 2 வரும். ப்ளஸ் 2ல் minus 1 போச்சுன்னா 1 3 minus 6 minus 3 minus 3 plus 1 minus 2. Next 2 plus 6 8 8 plus 20 28 minus 4 plus 4 cancel. ஸோ minus 2 ஆன்சர் வரும். 6 plus 18 24 24ல் 4 போச்சுன்னா 20 3 plus 4 7 7 plus 15 22 6 minus 18 minus 14 கூட plus 3 ஆட் பண்ணிங்கன்னா minus 11 9 plus 12 21 21 minus 3 18. ஸோ இதனுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இது 3 cross 3 மேட்ரிக்ஸ் 3 by 3 மேட்ரிக்ஸ் 3 row 3 column. இது ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதனால் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் அதை மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரேங்க்கு கால்குலேட் பண்ணலாம். எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ ஈஸியான மெத்தட் எதுவோ அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். நான் அதாவது R3 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. இந்த R1 R2 ரெண்டு மேட்ரிக்ஸ் எலமெண்ட் ஆட் பண்ணால் தேர்டு ரோ எலமெண்ட் வந்து கிடைக்குது. அதாவது minus 16 28 ஆட் பண்ணால் 22 1 minus 12 ஆட் பண்ணால் minus 11 minus 2 plus 20 ஆட் பண்ணால் 18. அதாவது R1 R2 அந்த ரோ எலமெண்ட் வந்து ஆட் பண்ணால் நம்ம R3யோட அது ரோ 3யோட எலமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டின் படி நம்ம என்ன எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். எந்த ஒரு மேட்ரிக்ஸும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது ஒரு ரோவோட வேல்யூ மற்ற ரெண்டு ரோ வேல்யூ ஆட் பண்ணால் கிடைக்குது அப்படின்னா அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் வந்து டிட்டர்மினன்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரும். இப்போது ஏபியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்ததுனால ரேங்க் ஆஃப் ஏபி வந்து நாட் ஈக்குவல் டு 3. கண்டிப்பாக 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கன்சிடர் த செகண்ட் ஆர்டர். இங்கே ஏபியோட ரேங்க் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால் அதிலிருந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸு நான் எடுக்கிறேன். ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ minus 6 1 28 minus 12 minus 6 1 28 minus 12 ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து நான் செக் பண்ணுறேன். அதனோட வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணுறேன். minus 6 into minus
12. மெயின் டயகனல் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 72 வரும். மைனஸ் 28 into 1 28. 72 minus 28 44 நம்மளுக்கு கிடைக்கும். That is not equal to 0. அப்போது செகண்ட் ஆர்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. தேர்ட் ஆர்டர் ஒன்லி ஒரு மேட்ரிக்ஸ் தான், ஒரு ஆர்டர் தான் இருக்குது, ஒரு டிடர்மினன்ட் வேல்யூ தான் இருக்குது, அது 0 ஆகிடுது. இங்கே 2/2 இதுலேருந்து வந்து நிறைய 2/2 வந்து நம்ம எழுத முடியும். அதில் ஏதோ ஒரு 2/2 எடுத்து செக் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம ரேங்க் ஆஃப் ஏபிஐ வந்து ஈக்குவல் டு 2ன்னு எழுதிடலாம். செகண்ட் ஆர்டர் நாட் ஈக்குவல் டு 0, therefore ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ பிஏ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பி மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து தான் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்மளுடைய கன்வென்ட்டுக்கு இதுமாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸோ ரோ மல்டிப்ளை வித் காலம், அது மேட்ரிக் மல்டிப்ளிகேஷனாக டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கூடாது, இந்த ரோ வித் காலம் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1 minus 2 into 2 minus 4 3 into 3 plus 9. First row first column, next first row second column. So second row first column, minus 2 into 1 minus 2, 4 into 2 plus 8, minus 6 into 3 minus 18. Then second row second column, minus 2 into 1 minus 2, minus 4 into minus 3 minus 12, minus 6 into minus 2 plus 12, minus 2 into minus 1 plus 2, 4 into 4 16, minus 6 into 3 minus 18. Then third row first column, 5 into 1 5, 1 into 2 2, minus 1 into 3 minus 3, 5 into 1 5, 1 into minus 3 minus 3, minus 1 into minus 2 plus 2, 5 into minus 1 minus 5, 1 into 4 4, minus 1 into 3 minus 3. ஸோ இந்தமாரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வேல்யூ இது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வேல்யூ இந்த வேல்யூ, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இந்த வேல்யூ, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமோட வேல்யூ இது, செகண்ட் ரோ செகண்ட் காலம் வேல்யூ இது, செகண்ட் ரோ தேர்ட் காலம் வேல்யூ இது, தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் வேல்யூ, தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் வேல்யூ. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 1 minus 4 minus 3 minus 3 plus 9 6, plus 6 minus 6 cancel, அப்போ ஆன்சர் 1 வரும். minus 1 minus 8 minus 9, minus 9 plus 9 ஆட் பண்ணால் 0, minus 2 plus 8 plus 6 வரும், 6 minus 18 வந்து minus 12 வரும், minus 12 plus 12 cancel அப்படின்னா minus 2 ஆன்சர் வரும். 2 plus 16 18, 18 minus 18 0, 5 plus 2 7, 7 minus 3 4, 5 minus 3 2, 2 plus 2 4, minus 5 plus 4 minus 1, minus 1 minus 3 minus 4. இது வந்து ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ், 3 row 3 column. ஸோ இது ஸ்கொயர் டைப்புன்றதுனால நான் வந்து டிடர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது R2 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு R1. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். R1 வேல்யூவை மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் R2 கிடைக்குது. 6ஐ மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12, 1ஐ மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, 0 மைனஸ் 12 மல்டிப்ளை பண்ணால் 0. அது R1 R2 ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இந்தமாரி ப்ரொபோஷனலாக இருந்தால் அதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ எந்த ஒரு மேட்ரிக்ஸும் இந்தமாரி இந்த ப்ரொபோஷனல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, ஒரு ரோ இன்னொரு ரோவுக்கு ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா அதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ அதனால் தேர்ட் ஆர்டர் 0 ஆனதுனால ரேங்க் ஆஃப் பிஏ நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ கன்சிடர் த செகண்ட் ஆர்டர். ஸோ கன்சிடர் த செகண்ட் ஆர்டர் நம்ம வந்து 2/2 ஒரு டிடர்மினன்ட் வேல்யூ எடுத்து நம்ம செக் பண்ணணும். இங்கே R1 R2 ப்ரொபோஷனல் அப்படின்றதுனால இந்த R1 R2லேருந்து எந்த ரெண்டு வேல்யூ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் 0 தான் வரும். அதனால் நீங்கள் R2 R3 இல்லைன்னா R1 R3 கண்டினியூஸாக R1 R2 எடுக்கிறதுக்கு பதிலாக R1 R3 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா R2 R3 எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த -12 -2 4 4 இந்த வேல்யூஸை நான் எடுத்து செக் பண்ணுறேன். -12 -2 4 4, -12 into 4 minus 48, minus 4 into minus 2 minus 8. So minus 48 plus 8. இப்போ ஆன்சர் வந்து -40 கிடைக்கும். That is not equal to 0. அப்போ therefore rank of BA
ஈக்குவல் டு 2. இங்கே 3/3 மேட்ரிக்ஸ் வந்து ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடுது. ஆனால் இதனுடைய சப் மேட்ரிக்ஸை நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து நிறைய எழுதலாம். 6 1 -12 -2 அப்படின்னு எழுதலாம். -12 -2 4 4ன்னு எழுதலாம். -2 0 4 -4 இது மாதிரி தனித்தனியாக நிறைய சப் மேட்ரிக்ஸை நம்ம பிரித்து எழுதலாம். 2/2 மேட்ரிக்ஸு. அதில் ஏதாவது ஒரு வேல்யூ 0 வரலனாலும் நம்ம ரேங்க் ஆஃப் பிஏ வந்து நம்ம 2ன்னு எழுதிடலாம். இங்கே R1 R2 ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக R1 R2 எடுக்கிறதுக்கு பதிலாக மாற்றி எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்கள் 6 1 -12 -2 எடுத்திங்கன்னா இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும். அதனால் நீங்கள் அடுத்தது செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு டைரெக்டாக நீங்கள் R2 R3 செக் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரேங்க் பிஏ வந்து 2ன்னு எழுதிடலாம்.